வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு எங்களுடைய தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் நாங்கள் பறித்தோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீட்டில் உள்ள சில பூக்கள் உங்கள் பார்வைக்கு இந்த டேலி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மாலை பொழுது முன்னாடி நம்ம பார்த்த அந்த பிங்க் நிறத்துல இருந்த பூ வந்து மூடிடுச்சு பாருங்க. சரி, இப்போ காய்கறி பறிக்கிறத பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ண காணொளி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன். அதுல இருந்த இந்த செடியை வந்து திரும்பவும் நட்டு விட்டுருந்தோம். சரி, 7 மாசம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்து பார்ப்போம்னு சொல்லி எடுத்தா மண் வந்து ரொம்ப இறுக்கமா இருந்தது போல. அடியில வந்து கிழங்கு பெருக்கவே இல்லை. கொஞ்சமா கிடைச்சது, கடைசியில காட்டுறேன் பாருங்க. முழுசா வருதா? புட்டுட்டு தான் போகுது. நல்லா ஒரு அடிக்கு வளருது போல. ஒரு அடிக்கு மேலதான் இருக்கும். இருக்கும், ஒரு அடிக்கு மேலதான் இருக்கும். மண் இன்னும் கொஞ்சம் நல்லா தளர்வா இருந்துச்சுன்னா இந்த இங்கே ஒன்று சொன்னாங்களே அது பறிச்சிட்டிங்க. அதை ஒன்று இருக்கு பாருங்க. இந்த உங்க பின்னாடி வெளியிலேயே நிக்குது, அந்த பக்கம் இடது கை பக்கம். மண்ணு ரொம்ப கெட்டியா இருக்கு. உடஞ்ச மாதிரிதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு பெருசு. சரி, அந்த பக்கம் ஒரு 2 கிழங்கு இருக்கு, அது மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல பெருசாவே இருக்கு. பட்டுருச்சா? அதுல பட்டுச்சா? இந்த பக்கம் பறிக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல, இது நல்ல வேரோட தான் வந்துருக்கு. பட்டுருச்சு. அதுலயும் 2 பறிங்க. அங்கே இருக்கிறதும் நீங்க ஒரு 2 கிழங்கு எடுத்துட்டு போங்க. தண்ணி கொஞ்சம் விடுறாங்க. நான் மற்ற வேலை செஞ்சேன். ஐயா, அப்படியே அங்கே மேலே அந்த ஆமணக்கு இருக்கு பாருங்க, அதை பிடிங்கிருங்க. ஆமா, அது நம்ம விட்டோம்னா அப்புறம் திரும்ப மரமாயிடும். அது இந்த மாதிரி வைக்க கூட இந்த எருமையில உள்ள வந்துடும். ஆமணக்குக்கா? இது நல்லா சாப்பிடுங்க. இந்த பெருசா முன்னாடியே பெருசா இருக்கு பாருங்க. இது விதை போடாமலே வந்துருச்சு இல்ல? அது வந்துருச்சு. மண் இங்க நல்ல இதுவா இருக்கு போல. ஏப்பா, கிழங்குனா இவ்வளவு தடியா இருக்கு. யாருமே கவனிக்க மாட்டாங்க. இதை கிழங்க கடைகளை கொடுத்தா அது கொத்து இது முள்ளங்கி சரியில்லம்மா. இப்போ அதுதான் ஆளு யாருனாலும் அதான் வாங்குறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. ஆமா, எல்லாருமே கீரை கூட விடுறாங்கல்ல. இப்ப இல்ல, நாங்க வந்த புதுசுலயே இங்க இந்த கிழங்க பார்த்துட்டு அது சாப்பிட்டா வாதம் வரும், அது யார் சாப்பிட்றது அப்படின்வாங்க. இது இப்போ எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கு, உடம்புக்கும் நல்லா இருக்குது. சளிக்கு இது பச்சையா சாப்பிட்டா சளிக்கு நல்ல மருந்து.
எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது இங்க வரும்போது இவங்க எல்லாம் அப்படி சொல்றது கேட்க. பறிக்கிட்டா காம்போட பறி தம்பி. நீ பாரு எது தேவை தேவையில்லை நான் அப்புறம் பார்த்து எடுத்துடுறேன். பிஞ்சியை பறிக்காத தம்பிமா, கொஞ்சம் பெருசா இருக்கிறது மட்டும் பறி. நான் பறிச்சிட்டேன். இந்த பாத்திரத்துல வச்சிரு. அதான் இருக்கு பாரு, இன்னும் மேல இருக்கு பாரு கொஞ்சம். கொடு, இதுல போடு. அது விதைக்கு, அது விதைக்கு கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு பாரு, அது எடுக்காத. அந்த நீல பூச்சியா, அது போன தடவை எடுக்கும் போதும் இருந்தது. எடுக்க முடியாது அந்த பூச்சி பாரு. நீ கேமரா கிட்ட கொண்டு போனா அந்த பக்கம் போயிரும் பாரு. ஆட்டங்காட்டம். வெட்டுக்கிளி ஒண்ணும் பண்ணாது பாரு. வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி கிடையாது. பாருங்க பாருங்க, இன்னும் இருக்கு பாரு. இங்க இருக்கு பாரு இன்னொன்னு. அது அதுல ஒண்ணு இருக்கு பாரு. இதோ ரெண்டு இருக்கு. அது போயிடும், அது ஒண்ணும் செய்யாது. இது சின்ன வெட்டுக்கிளி, இது ஒண்ணும் பண்ணாது. செடி பிடிச்சி எடுக்காத. இதோ அங்க இருக்கு பாரு. இதோ அது கீழே. அது பிஞ்சு, அதை விட்டுரு, பிஞ்சு விட்டுரு. அது கீழே இருக்கிறது பறி. அது கொஞ்சம் பெருசா இருக்கு, அது பறி. அது பறி. அவ்வளவுதானா? போடு, அதுல போடு, பாத்திரத்துல போடு. அவ்வளவுதானா? மேல கொடி ஏறி இருக்கு, அங்க ஏதாவது இருக்கா? கொடியில திரும்பி கையில் வச்சு கட்டி விடணும் அந்த பக்கம். அவனுக்கு ஒரு கை கொடுத்துரு. அவரே வந்துட்டார். அவ்வளவுதான், போங்க. கீழே போட்டது இருக்காது, பூச்சி இது. இது வந்து மொச்சை அவரை. இது காய் எப்படி இருக்கு பாருங்க. இதை அதை விட சிறுத்து இருக்கு. இலை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, கை அளவுக்கு இருக்கு. மழை வந்தா முளைக்கிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்ததை 1 2 அப்படி சும்மா ஊனி விட்டது. இதெல்லாம் அந்த பக்கமும் கொஞ்சம் இருக்கு. இது இப்பதான் வளருது. மாலை பொழுது இனிதே முடிகிறது. முறையா கசகசா பறிச்சிருக்கிறேன். இது கசகசானே எனக்கு தெரியாது. நம்முடைய காணொலியை பார்த்த ஒரு சில தோழிகள் தான் இது வந்து கசகசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழகா இருக்கு. கசகசா வீட்டில் பயிர் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அஞ்சரை பெட்டியில இருந்த
வெந்தயத்தை தூவும் போது அது கூட ஒரு 4-5 இருந்திருக்கும் போல. அதுவே தானா முளைச்சு வந்திருக்கு. இது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வந்திருக்கும். ஒரு நாள் குழம்பு காயிரும் போல இருக்கு. சிரிப்பாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. முட்டை எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி போன முறை காணொளியில ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கோழி வளர்க்குறோம், இதுல இருந்தா முட்டை கிடைச்சது. நம்ம பறிச்ச முள்ளங்கி பாருங்க, இது எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும். நல்லா எவ்வளோ தடிமனா வந்திருக்கு இந்த தடவை. அதே மாதிரி சக்கரவள்ளி கொஞ்சம் சத்து பத்தலையா அல்லது மண் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கான்னு தெரியல. எல்லாமே கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது. முட்டை இது 2-3 நாளில் கிடைச்சது. இன்னைக்கு பறிச்ச அவரை. இந்த காணொளி உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழுள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.